வணக்கம் உறவுகளே, நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்னென்னா, எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போயிருக்காங்க. போனவங்க என்னென்னா, பஸ்ஸில் சீட் பெல்ட் போடாமல் போயிட்டாங்க. அப்போ இடையில வந்து நம்ம துபாயோட கவர்மெண்ட் போலீஸ் இருக்காங்கள்ல, செக்கிங் பண்ணுறவங்க, பஸ் செக்கிங் பண்ணுறவங்க, அவங்க ஏறி செக் பண்ணும்போது யாருமே பெல்ட் போடலை. உடனே என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க ஐடியை வாங்கி ₹260 ஃபைன் ஒரு ஆளுக்கு. டிரைவருக்கு ஏன் நீ சீட் பெல்ட் போடாமல் ஏற்றிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு 800 திராம்ஸ் ஃபைன். பாருங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கான்னு பாருங்கள். ஒரு தவறு நடக்குது, அந்த தவறுக்கு உடனடியாக ஃபைனை போட்டு இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படின்னும்போது யாருமே இங்கே முறைகேடாக எதுவுமே செய்ய முடியறதில்லை. இப்போ துபாய் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் சட்டங்கள் இருக்குது. சட்டப்படி நடக்கிறாங்களா அப்படின்னா சட்டப்படி நடக்க மாட்டாங்க. அப்போ அரசாங்கம் வந்து கடுமையான அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து இந்த மாதிரி செஞ்சால் தானே யாராக இருந்தாலும் திருந்துவாங்க. யாருமே இப்போ எதிர்பாராத விஷயங்களை நம்ம நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கும்போது அடுத்த வாரம் ஐயோ 5000 10,000 நமக்கு ஃபைன் வந்துருமே அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஏன் செய்ய மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில்? இப்போ 260 என்ன ஆச்சு? ₹1 23 வருது நம்ம ஊர் காசுக்கு. இப்போ எவ்வளோ பாருங்கள் ஃபைன் போடுறாங்க. அதுபோல் நம்ம ஊர்லேயும் யாருமே பைக் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, எந்த ஒரு இப்போ லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறாங்க, பெர்மிட் இல்லை அப்படின்னா உடனுக்குடனே அவங்களுக்கு ஃபைனை போட்டு அவங்கள அபதாரத்தை கட்ட சொல்லணும். அந்த அபதாரம் கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இன்னொரு ஃபைன் போடுவாங்க. அப்போது அடுத்து வந்து இங்கே வந்து எப்படின்னா 1 வாட்டி 2 வாட்டி 3வது வாட்டினா லைசன்ஸே கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. எந்த வண்டியும் ஓட்ட முடியாது, பொழப்பு பார்க்க முடியாது. இந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி நடத்தினா உண்மையிலே சிறப்பாக இருக்கும் உறவுகளே.